ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே ஈஸ்டர் டே விஷஸ் அண்ட் ஹாப்பி ஈஸ்டர். ஸோ உங்களோட ஈஸ்டர் டேவை சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். நான் இந்த ஈஸ்டர் டேக்காக என்னோடய கிளைண்ட்டுக்கு என்ன கேக் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிளைண்ட் 2025க்கான ஈஸ்டர் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு 2 kg 2 டயர் கஸ்டமைஸ்ட் கேக். பாட்டம் டயர் மேங்கோ ஃப்ளேவர்லேயும் டாப் டயர் பிளாக் கரண்ட் ஃப்ளேவர்லேயும் கேட்டிருந்தாங்க. கேக் ஸ்டாக் பண்ணும்போது தான் கவனிச்சேன், பாட்டம் டயரில் ஸ்ட்ராவோ டவலோ எதுவுமே கொடுக்காம விட்டுருந்தேன். அப்படியே ஸ்டாக் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகிருக்கும் இந்த கேக் டிசைன். பிகாஸ் கிளைண்ட் என்கிட்ட முதல் நாள் நைட்டே கேக் வாங்கிட்டு அண்ட் நெக்ஸ்ட் டே தான் கட் பண்ணுற மாதிரி பிளான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோ நேரம் அது டவலோ இல்லை ஸ்ட்ராவோ இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொலாப்ஸ் ஆகிடும். நல்ல வேளை அதை ஃபஸ்ட்டே பார்த்துட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா கிளைண்ட் கேட்ட மாதிரி கேக்கோட சைடில் ஒரு அழகான க்ராஸ். இந்த க்ராஸ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான், நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. உங்களுக்கு இந்த க்ராஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் கிளைண்ட் கேட்ட மாதிரியே ஹாப்பி ஈஸ்டர் அப்படின்ற ஒரு வேர்டிங்ஸ் இருக்கிற அக்ரலிக் டாப்பரும் கேக்கோட சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக கேக்கோட அவுட்புட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த கேக் டிசைன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்குமே ஹாப்பி ஈஸ்டர். தேங்க்யூ.